புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு எல்லாத்துலேயுமே எல்லாமே இன்னைக்கு ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாமே லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மயமாகி போயிட்டதுனால ரொம்பவும் எளிமையாகி போன பண பரிமாற்றத்தை பயன்படுத்தி தினமும் பல்வேறு விதமான மோசடி சம்பவங்கள் நடந்துகிட்டு கூடிய நிலைமையில கோவையில் இளம் காதல் தம்பதியினர் ஜிபே செயலி மூலமாக பணம் அனுப்புனதா சொல்லி 100க்கும் மேற்பட்டோர்கிட்ட லட்சக்கணக்கில் சுருட்டி அதிர வைக்கக்கூடிய நூதனமான மோசடியை இப்போ பார்க்கலாம். தொழில்நுட்பம் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அத்தியாவசியமாகி போனதால் டிஜிட்டல் மோசடிகளும் அதிகரித்து வருகிறது. தொழில்நுட்பம் வளர வளர சைபர் கிரைம் மோசடிகளும் பல்வேறு வடிவங்களில் மக்களை அச்சுறுத்தி வருகிறது என்பதை நம்மை சுற்றி தினம் தினம் நடந்து வரும் பல்வேறு விதமான ஆன்லைன் மோசடிகளே ஆதாரம். இந்த நிலையில் சமீப காலமாக டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தெருவோர வியாபாரிகள் முதல் செல்லும் இடமெங்கும் டிஜிட்டல் வசமானதால் இன்றைக்கு பணப்பரிவர்த்தனைகள் என்பது மிகவும் எளிமையான ஒன்றாக மாறியிருக்கிறது. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பலவித நூதன மோசடிகள் நடந்து வருகிறது. அந்த வகையில் கோவை தெலுங்குபாளையத்தில் பணப்பரிவர்த்தனை செயலி மூலமாக இளம் காதல் தம்பதியினர் நூற்றுக்கணக்கானவர்களிடம் லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நல்லாம்பாளையம் பகுதியில் இறைச்சி கடை நடத்தி வரும் நபர் ஒருவர் கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் கடந்த 15ஆம் தேதி பிற்பகல் தன்னுடைய கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளம் தம்பதியினர் மருத்துவ செலவுக்கு ரொக்கமாக பணம் தேவைப்படுவதாகவும் கையில் இல்லாததால் ஜிபே செயலியில் அனுப்புவதாக கூறி தன்னிடம் இருந்து 4000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாகவும் அந்த பணத்தை மீட்டு தரும்படி கூறியிருந்தார். இதனையடுத்து கவுண்டம்பாளையம் போலீசார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போதுதான் இதே பாணியில் பலரிடம் ஒரு இளம் தம்பதி மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து காவல் ஆணையர் சரவண சுந்தர் தனிப்படை அமைத்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் மோசடி தம்பதியினரை தேடி வந்தனர். அப்போது அவர்களின் இருசக்கர வாகனத்தில் பதிவு எண் சிக்கியதை வைத்து சுகுணாபுரம் பழைய பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த முகமது ரிஸ்வான் மற்றும் அவருடைய மனைவி ஷர்மிளா பானு ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஜிபே செயலியில் நம்மிடமிருந்து பணம் அனுப்புவதற்கு மட்டுமல்லாமல் பிறரிடமிருந்து பணத்தை அனுப்ப கூறுவதற்காக இருக்கும் ரெக்வெஸ்டை அழுத்தினோமானால் பணம் போகாதே தவிர உங்களிடம் பணம் கேட்கிறார் என்று குறுஞ்செய்தி மட்டும் வரும். இதை பலரும் பணம் வந்துவிட்டதாக தவறாக நினைத்து விடுவதால் அதையே ரிஷ்வானும் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து 100க்கும் மேற்பட்டவர்களிடம் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்திருக்கின்றனர். பல்வேறு விதமான மோசடிகள் நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு புதுசா மோசடிகளை அரங்கேற்றுறாங்க. அதாவது ஜிபே அப்படிங்கிறது பண பரிவர்த்தனைக்காக எளிதாக அடுத்தவர்கிட்ட பணம் கொடுக்கறதுக்காக அனுப்புறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை. அதில் இப்படி மோசடி பண்ணுறாங்க. அது குறுஞ்செய்தியெல்லாம் இவங்களே செட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்குறாருன்னா அவருக்கு நான் ஜிபே பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஜிபே அவருக்கு பணம் போனது மாதிரி ஒரு குறுஞ்செய்தி செட் பண்ணி அவங்கள்ட்ட காட்டிட்டு ஏமாற்றி இப்படி பணம் பறிக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விதமான மோசடிகள் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் அந்த கியூஆர் கோடுன்னு வச்சுருப்பாங்க. அந்த கியூஆர் கோடில் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கியூஆர் கோடில் இவங்களோட கியூஆர் கோடை அந்த கோடுக்கு மேலே ஒட்டிட்டு அந்த கடையில் போய் ஜாமான் வாங்குறது. ஜாமான் வாங்கினோடனே
அந்த கியூஆர் கோட்ல இது பண்ணிட்டு இவங்களுடைய செல்போனை காட்டுவாங்க. ஓகே, இப்போ பணம் அனுப்பப்பட்டதா வரும். ஆனா அந்த கடைக்கு பணம் போயிருக்காது, இவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போயிருக்கும். இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஜிபே வழியா மோசடி பண்றாங்க. காவல்துறை எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்தாலும் மோசடி பண்றவங்க புதுவிதமான வழிகளில் யோசித்து மோசடிகளை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் தான் இதுல வந்து ரொம்ப விழிப்போட இருக்கணும். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.